ஷிப்புக்குள்ள காலை வைக்கும் போது வீடியோ எடுக்கிறேன். இல்ல பாருங்க வராங்களா, ரைட் லெக் வச்சு போறாங்களாமா. We are together. Thank you. ஸோ சவுண்டு கொடுத்தாச்சு. ஸோ எதுக்குன்னு தெரியல. ஆனால் வந்து செக்இன் வந்துட்டு ஈவினிங் கரெக்டாக 3:30 வரைக்கும் இருக்குது டைமிங் பிரகாரம். நம்ம புக் பண்ண ஸ்லாட் வந்துட்டு 2:30 ஸ்லாட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக வந்துடணும். இல்லைன்னா நம்ம லாஸ்ட்டு செக்இன் பண்ணிடுவாங்க இன்னும் பின்ன லேட் ஆச்சுன்னா. ஆனால் இடிட்லாம் சொல்லாத. அனியும் கிருஷ்ணன் இன்னைக்கு தான் வந்து வேலை செய்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆனோடனே இங்கே ஏதோ ஒரு அட்டண்டன்ஸ் மாதிரி இந்த இடம் வரணும், அங்கே B11ன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு இடம், அந்த இடத்துல வந்துட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரூமுக்கே போக முடியுமா, அது என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஸோ நம்ம போட்டிருக்க ரூம் வந்துட்டு இந்த மாதிரி கடலோரமாக பார்க்குற மாதிரி ரூம் தான் நாங்கள் போட்டிருக்கோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா இங்கே செக்இன் பண்ணணுன்ட்டு, அதுதான் சதீஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அங்கே என்னடா அங்கே வேற எதுவும் இருக்குடா, அங்கே ஏதோ மூலாம் ஆகலை. ஐயோ நீ எப்படிதான் இருக்கு? இல்ல எட்டி சும்மா தானே பாக்குறோம்டா. அவ்வளவுதான். இங்க செக்இன் பண்ணிட்டோம்னா நம்ம ரூமுக்கு போயிடலாம். ஓகே அனிமா, இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சிட்டி வியூ தெரியுது. கிரஷ் எப்பரா இருக்கு? இங்க வா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கா? ஓகே. அப்பா பயங்கர பிரைட். அனி எப்படி இருக்க நீ? குட். நல்லா இருக்கா? பயமா இருக்கு நீ சொல்லிட்டு இருந்த. ஸோ வெளியே பார்க்குறதுக்கே பயங்கர பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. இன்னும் நாங்கள் உள்ளே போகல, உள்ளே போகிறதுக்கு தான் வெயிட்டிங். ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம இப்போ உள்ளே போகலாம் வாங்க. ஸோ நம்ம ரூம் வந்துட்டு 1:30க்கு தான் ரெடி ஆகும். பரவாயில்ல, நம்ம வாசலில் போயிட்டு பேக்கேஜ் வச்சுக்கலாம்னு வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க ஷிப்பு. இது நான் ஷிப்பு டூர் நான் செப்பரேட்டாக கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்துட்டு என்னாச்சு சாரி, ஸோ ஷிப்பு டூர் செப்பரேட்டாக கொடுக்குறேன் நாங்கள். அப்புறமா அதுதான் மெயின் ஃப்ளோராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் சும்மா வந்து இந்த இடத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதான் நம்மளுடைய ஷிப்பா. நம்ம எங்க இருக்கிறோம்? க்ரூஸ்ல. அட்லாஸ்ட் ரொம்ப வருஷம் நாங்க ஆக்சுவலா ரொம்ப வருஷமா நிஜமா பிளான் போட்டுட்டு இருந்தோங்க. பிளான் போட்டு சரின்னு விட்டுட்டோம். அப்புறம் வந்து டிக்கெட்டை போட்டதுக்கு அப்புறமும் எங்களுக்கு ஆசையா இருந்தது, எப்படா போறோம் அப்படின்னு இருந்தோம். இங்கதான் இருக்கு எலிவேட்டர். நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ல இருக்கோம். ஸோ நம்ம இப்ப வந்து 6th ஃப்ளோர் போனோம். 6th ஸ்டேட் ரூம்ஸ்ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா அங்கதான் போறோம். அதான் நம்ம. ஸோ நாங்கள் இந்த ஷிப்பில் வந்து ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டோங்க. இந்த ஃப்ளோரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருன்னு சொல்ல மாட்டாங்க. க்ரூஸில் வந்துட்டு, அதாவது ஷிப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டெக்கு, செகண்ட் டெக்கு, தேர்ட் டெக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய ரூம் நம்பர் 1 அப்படின்னா ரூம் நம்பர் 1 அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம், ஸ்டேட் ரூம் நம்பர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதில் எழுதியிருக்கிறதும் பார்த்திங்கன்னா அதுதான் இருக்குது. நாங்கள் சர்ச் பண்ணும்போதும் ஸ்டேட் ரூம் நம்பர் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் நம்ம வந்துட்டு நாங்கள் அதில் வந்து புது விஷயமாக எங்களுக்கு வந்து கற்றுக்கிட்டோம். இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நான் அங்கங்கே உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி படிங்களும் இருக்குது. நம்ம இப்போ வந்து 4th ஃப்ளோரில் இருந்தோம். நம்ம இந்த 6th ஃப்ளோர், அதை 6th டெக்குக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா படியும் இருக்குது. நம்ம அம்மாக்காக ஈஸியாக நம்ம வந்து இதுதான் யூஸ் பண்ணுறோம். வந்து எலிவேட்டர்லேருந்து இறங்கிட்டு எங்கள் ரூம் நாங்களால கண்டுபிடிக்க முடியல. இங்கே வந்து ஸ்டேட் ரூம் ஃபைண்டுன்னு சொல்லி போயிட்டு நம்மளுடைய ரூம் நம்பரை ட்ரை பண்ணோம்னா அது வந்து காமிக்குமாமா. எங்க போ சொல்லுது? யூ ஆர் ஹியர். ஆமா, எந்த பக்கம் போ சொல்லுது? இந்த பக்கமா இந்த பக்கமா? ஐ திங்க் அந்த சைடுன்னு நினைக்கிறேன்.
ஸோ நம்ம ரூம் வந்து ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ரெடி ஆகிடும் போல இருக்கு. 1 மணிக்கு தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டுட்டாங்க. சரி ரெடி ஆகிடுச்சு போல இருக்கு, அதான் உள்ளே விட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையே வந்து ஃபுல்லாக போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. மேபி க்ளீனிங்காக வந்து இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நாங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே நின்று இங்கே நாங்கள் 6th ஃப்ளோரில் இருந்து நின்று பார்த்தோன்னா அந்த ஹோல் கப்பலே தெரியுது ஆக்சுவலாக. ஸோ இந்த தான் சென்டரு. லெஃப்ட் சைடில் ஒரு இது மாதிரி பாத் மாதிரி போகிறது, ரைட் சைடில் ஒரு பாத் மாதிரி போகுது. அது ஃபுல்லாக வந்து ரூம்ஸ் இருக்குங்க. ஸோ நாங்கள் சரி நின்னதுக்கு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் அந்த சைடில் வந்து அதேமாதிரி 2 சைட்லேயும் எலிவேட்டர் இருக்குது. இது நான் சொன்ன மாதிரி இதுதான் சென்டர். இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து எலிவேட்டர் போயிட்டு வருது, ரைட் சைட்லேயும் எலிவேட்டர்ஸ் போயிட்டு வருது. ஸோ இது வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கோம். அதே மாதிரி இது தாண்டி இன்னொரு ஒரு சைடும் எலிவேட்டர்ஸ் இருக்குது, நிறைய எலிவேட்டர்ஸ் இருக்குது. நான் பொறுமையாக உங்களுக்கு வந்து ஷிப் டூர் காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நானும் அம்மாவும் வந்து சும்மா வந்து நிற்கிற டைமில் வந்து கீழே என்ன தான் இருக்குது அப்படியே பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன நம்ம ஹாலிடே சீசனில் நம்ம வந்திருக்கிறதுனால இன்னும் டெக்கார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கிறிஸ்மஸ் ட்ரீ அது இதுன்னு சும்மா அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ சாதாரணமாக மேபி அது மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நம்ம சாதாரணமாகவே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி க்ரூஸ் ஷிப்பில் போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் டைம்லாம் பக்காவாக பார்த்துப்போங்க. எனக்கு வந்து எல்லாரும் சொன்னது டிசம்பர் மந்தில் போயிட்டு வாங்க அப்படின்றது தான். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் வந்து ஹரிக்கேன்ஸ் வராதான். இன்னொன்று வந்து லைக் நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோன்றது பிரச்சனை இல்லை, ஆனால் பஹாமாஸ், ஃப்ளாரிடா இந்த டைமில் நீங்கள் டிசம்பர் மந்தில் போனீங்கன்னா வெதர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் நம்ம கோல்டர் பிளேஸில் இருந்து இந்த டைமில் வந்து பஹாமாஸ் போகிறோமா, வெதர் வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் 80s இருக்கோம். ஸோ நம்ம இன்னும் வந்து ஒரு சம்மர் வெக்கேஷன் மாதிரி கோட்டு இதெல்லாம் ஜாக்கெட் இதெல்லாம் இல்லாமல் சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சரி நானும் அம்மாவும் வந்து இந்த மெயின் டெக்குன்னு சொல்ல பார்த்தீங்களா, அங்கே தான் போய் பார்த்துட்ருக்கோம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. Can I hold the room key, bro? Yeah, நான் கொடுக்கிறேன். 6302 இருக்குமே. இல்ல 6302 என்ன எடுக்கலாம். சரி ஓகே போ. வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் ஆட் சைடு. ப்ளீஸ் லீட் us please. Walk on one side, guys. Inside leads in the road park. Good afternoon, ladies and gentlemen. We're excited to welcome you aboard Liberty of the Seas. Great news! Your staterooms are now open. And the room key is by your stateroom door number. While you're exploring the ship, we'd like to remind you about the mandatory guest safety briefing procedure. We have enhanced the process to make it fast and easy. All you need to do is to check in at your assignment station. You will find your station on the Royal app, the back of your stateroom door, and in a large print on your seatbelt card. Remember, the sooner you check in at your assigned station, the sooner you can get back to your vacation. Ahora es tan fácil como registrarse en su estación de emergencia, que se encuentra abierta con el equipo esperándolos. Encontrarás la estación en las pantallas digitales. இந்த ரூம் எப்படி திறக்கிறது? நம்ம ரெண்டு பேருக்கும் அட்டாச்ட் ரூம். ஓகே. சோ நாங்க போய் திறந்துறோம். நாங்க உள்ள போயிட்டு லக்கேஜ் மட்டும் வச்சோம். இன்னும் நான் உங்களுக்கு ரூம் காமிக்கல. இப்போ பயங்கர பசி. சோ எல்லாரும் வந்துட்டு அதனால சாப்பிடறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். எங்க கிளம்புறீங்க கைஸ்? பஃபேக்கு. எஸ் கஃபே. யா, இதை நாங்க வந்து யூடியூப்ல போட்டு நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஆமா விஞ்சாமர்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் வந்துட்டு பஃபே நடக்குது. ஒரு 10 பேர் எவ்வளவு வாட்டி நம்ம வீடியோ பார்த்திருப்போம்? இந்த வீடியோ பார்த்திருப்போம் 100 times. அந்த டைம் நாங்க வந்து வீடியோ பார்த்துட்டு விஞ்சாமர்ன்ற இடத்துல தான் வந்து பஃபே நடக்குதுன்றத நாங்க கத்துக்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நேரா போயிட்டு சாப்பிட வேண்டியதான். மணி வந்து கரெக்டா 1 மணி. ஸோ 1 மணிக்கு தான் வந்து எங்களுக்கு வந்து ரூம் கொடுத்தாங்க. ஏம்மா இருடா. ஸோ எந்த ஃப்ளோர்ல வந்து விஞ்சாமர் அந்த பஃபே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 11th ஃப்ளோர் கிளம்பிட்டு இருக்கோம். 11th ஃப்ளோர்ல தான் அந்த பஃபே எது இருக்காங்க. இங்க வந்து ஸ்விம்மிங் பூல். நம்ம அப்புறமா போகலாம்.
ரொம்ப கூட்டமா இருக்கு. இப்பதானே வந்தோம், எல்லாரும் வந்து இதே மாதிரி கடன்னு போயிட்டு ஸ்விம்மிங் பூல்ல போய் குதிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சோ கூட்டம் அதிகமா இருந்தது. இன்னொன்னு நமக்கு பசி கொடுமை, மத்தியானம் லஞ்ச் பசி கொடுமை உச்சத்துல இருக்கும். ஆமாமா, முதல்ல போயிட்டு நம்ம சாப்பிடுவோம். வாசனை மூக்க தொலைக்குதே. சோ இங்க பாத்தீங்கன்னா வின் ஜாமர் சாப்ஸ் கிரில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல, இங்கதான் நம்ம போய் சாப்பிட போறோம். என்ன குடுக்குறாரு? ஓ, ஹேண்ட் சானிடைசர் குடுக்குறாரு. தேங்க்யூ. ஓ, இங்க என்ன நடக்குது? ஓ, அங்கெல்லாம் எல்லாமே டான்ஸ்லாம் ஆடிட்டு ஜாலியா இருக்கிறாங்கயா. இது வந்து ட்ரிங்க் பேக்கேஜ்னு ஒண்ணு இருக்குங்க, அது வேணா தான் கொடுப்பாங்க. நாங்க அதை எடுக்கல, ஏன்னா அது வந்துட்டு லைக் ஆல்கோஹால் குடிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சோ நம்ம வந்து ஒன்னும் ஆல்கோஹால் குடிக்க போறதில்ல. ஆக்சுவலி வந்து பிரைவேட் கிரில், ஐ திங்க் இதுக்கெல்லாம் வந்து பைசா கொடுத்து இது உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன். சோ நம்ம க்ரூஸோட இன்க்ளூடட் வந்து இதுதான். சோ சதீஷ் என்னவோ அந்த சைடு கூப்பிடுறாரு, என்னன்னு பாப்போம். வெயிட், என்னன்னு பாப்போம். சோ எல்லாம் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் டேல மேபி 2 நாள் கழிச்சு இப்படிதான் இருக்கும். நான் ஐட்னரி என்ன அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்கலன்னா, அந்த வீடியோ பார்க்கலன்னா, நான் இந்த வீடியோல இப்ப போயிட்டு ரூமுக்கு போயிட்டு நான் திருப்பி வந்து ஐட்னரி என்ன அப்படின்றத சொல்றேன். அவங்க எங்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. வாமா. ஸோ வாவ், சரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சீட்டை போடுவோம். இல்ல எல்லாமே சீட்டு பிடிச்சிருக்காங்க. சோ நம்மளும் இப்ப சீட்டு தான் பிடிக்க போறோம். எப்படிமா இருக்கு ஷிப்பு? இதோ அந்த சைட் கூப்பிட்டாங்க, வா. பயங்கரமா இருக்குங்க, நிஜமாவே ரொம்ப பெருசு. எங்கேயோ பார்த்தேன், இவங்கள எங்க இருக்காங்கன்னு தெரியல. இங்க வந்து பாத்தீங்கன்னா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பசங்க எப்படிப்பா சூப்பரா வந்துட்டு இது பண்ணீங்க, இடத்த புடிச்சீங்க. எங்க எங்க என் கண்ணுக்கெல்லாம் தெரியல, சும்மாவே 2 கதை விடுவீங்களா? ஃபிஷ் தெரியுதுன்னு ரொம்ப நேரமா எனக்கு கதை விட்டுருக்காங்களா? சரி, ஓகே, வாங்கடா போலாம். சோ மாம்ஸ், நான் எடுக்கிறேன், நீங்க எடுக்கிறீங்களா? நான் பேசுறேன், நீங்க எடுக்கிறீங்களா? சோ எதுல இருந்து எடுக்கிறதுனே தெரியலமா. சமைக்க 5 நாள் இருக்க போறோம்ப்பா. சோ இதுல இருந்து ஆரம்பிப்போமா? எங்க என் மகன், நான் பெற்ற பிள்ளை. சோ ஆரம்பிப்போம். கார்லிக் ரோஸ்டட் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ், அதுக்கப்புறம் இந்த மோஸ்ட்லி இந்த வீடியோ நான் செப்பரேட்டா தான் போடுவேன்னு நினைக்கிறேன். என்னடா அடுத்த இங்க வந்து பாருங்க, தலைவர் ஜாலி தானா, 5 நாளைக்கு என்ஜாய் இருக்காரோடா. சோ இங்க பாத்தீங்கன்னா சினமன் மேப்பிள் ரோஸ்டட் பம்ப்கின், அதுக்கப்புறம் மஸ்டர்ட் சாஸ், போர்க் ஐட்டம் ஏதோ, அந்த இடத்துல வந்துட்டு கிரீம் கார்ன், அதுக்கப்புறம் வந்து அங்க ஏதோ பீஃபா, அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ரைஸ். ஸோ இதுதான்னா நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம அந்த பக்கம் போவோம். ஸோ இங்க வந்து பிளேட்ஸ், எவன்டா கை விட்டு எடுக்கிறவன். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பிரெட்டெல்லாம் வச்சிருக்காங்க, பிரெட் ஸ்டிக்ஸ், பிரெட், அதுக்கப்புறம் சுட எதையோ வைக்கிறாரு இவரு, நம்ம தள்ளி விட்டு வைக்கிறாரு. ஸோ இங்க வந்து கட்லரிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஏன்னா இதை சுத்தி இருக்கும் போல இருக்கே. நம்ம இன்னைக்கு மாம்ஸ் முதல்ல சாப்பிட்டு வீடியோ எடுப்போமா? அவ்வளோ ஐட்டம் இருக்கு. இது வந்துட்டு ஏதோ நான்வெஜ், இதுவும் நான்வெஜ், இது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஸ்மாஷ்டு பொட்டேட்டோஸ், அதுக்கப்புறம் இங்க கிரேவி, அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு சாட்டட் வெஜிடபிள்ஸ், பாஸ்தா இருக்கு, இது வந்து ஃபிஷ் ஃபிலேவா, அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு சால்சா. அவன் ஏன் ரொம்ப எக்ஸைட் ஆகுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்களேன், இதுல சாப்பிட சொன்னா முதல் வேலையா போய் டெசர்ட் ஏரியால நின்றுட்டு இருக்கானுங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கோகோனட் கிரீம் பஃப். முதல்ல சாப்பிடுவோம்ப்பா, கொஞ்சமா போய் எடுப்போம்ப்பா. ஆமாங்க, ரொம்ப சாரிங்க, எங்களுக்கு ரொம்ப பசி அதிகமாயிடுச்சு. குக்கீஸ் எல்லாம் இருக்குது, எம்மாடா. நம்ம இதெல்லாம் வந்து ரூம்ல கூட போய் எடுத்து வச்சுட்டு சாப்பிடலாம். இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாப்போமா? இங்கெல்லாம் நிறைய பேஸ்ட்ரீஸ் இருக்கு. சரி இருங்க, இங்க என்ன இருக்கு? இங்க வந்து கிரில்டு ஃபிஷ் ஃபிலே, அதுக்கப்புறம் இது வந்து ஆல்ஃப்ரோட சாஸா.
அதுக்கப்புறம் இங்க வந்து நூடுல்ஸ், அதுக்கப்புறம் இங்க வந்து டொமேட்டோ பேசில் சாஸ், அதுக்கப்புறம் வீகன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்தியன் ஐட்டமும் இருக்கான், ஆனா அது எங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்துட்டு காலிஃப்ளவர், இது வந்துட்டு ஏதோ சிக் பீஸ் டூ வித் வெஜிடபிள்ஸ். அதுக்கப்புறம் இது ஏதோ சிக்கன் போல இருக்கு, அது ஏதோ ரைஸ். ஓகே, இதே ஐட்டம் தான் அந்த சைடும் இருக்கு. சதீஷ் ஏதோ வெஜ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த சைட்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்க ஃபுல்லா கியூவா இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பெரிய லைன் இருக்குது. நான் நடுவில் வந்துட்டு வீடியோக்கு முன்னாடி வந்துட்டேன். இங்க வெனிலா சாஸ் ஏதோ லசானியா மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் இங்க ஏதோ கார்ன் பிரெட் வச்சிருக்காங்க. கார்ன் பிரெட் எக்ஸ்பிரஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஸ்டிர் ஃப்ரை வெஜ்ஜிஸ் வச்சிருக்காங்க. ஃப்ரைஸ் வேணுமா கொடுக்குறேன். வந்துட்டு என்னடா உங்க தட்டுல நீங்க என்னென்ன பாத்தீங்க, கடைசியில ஒண்ணுமே எடுக்கல. இவன் குக்கி, இவனாவது சரி ஓகே. இங்க என்ன பாத்தீங்கன்னா, இங்க வந்து பர்கர்ஸ் நம்மளே பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஸோ அதுக்காக பர்கர் பன்னு, இங்க ஹாட் டாக் பன்னு, அதுக்கப்புறம் சீஸ், லெட்யூஸ், அதுக்கப்புறம் ஜுக்கினி, ஆனியன்ஸ் அதெல்லாம் வச்சிருக்காங்க. அங்க நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஹாட் டாக் நம்மளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக. ஆனா நம்ம வந்துட்டு எடுக்க முடியாது, வந்து பீஃப் பேட்டி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது என்னவோ பேர் போட்டுருக்காங்க, சார்காட். ஓகே, அப்புறம் குவாக்கோமோலி வச்சிருக்காங்க. இதுதான் சார்காட்டா, அது என்னன்னு எனக்கு தெரியல. இதுல பீஃப் பேட்டி வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் லைன்ல எதுக்கு இவ்வளவு நேரம் நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா குட்டுமா யா கிருஷ் அவனுக்கு போடுக்கண்ணா, அண்ணா அன்னைக்கு போடு. ஸோ ஃப்ரைஸ் இவனுங்க நான் சொன்ன பாத்தீங்களா, இவனுங்க ரெண்டு பேரும் லைன்ல இருந்து என்ன எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைஸ் தான் எடுக்கிறாங்க. அப்புறம் வந்து மேக் அண்ட் சீஸ் வேணும், மேக் அண்ட் சீஸ் எடுத்துட்டாங்க. இருந்துச்சுன்னு எடுக்கிறா. வெஜ்ஜீஸ் வேணுமா? சரி. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா யம்மி ஆப்பிள் பவுண்ட் கேக் வித் நட்ஸ். அப்புறம் வந்து கேரட் கேக் கண்டெய்ன்ஸ் நட்ஸ். இங்க வந்து சாக்லேட் பாரம், சாக்லேட். அதுக்கப்புறம் அங்க வந்து க்ரீம் ப்ரூலே, இது வந்து குளூட்டின் ஃப்ரீயா. என்னங்க இப்படி நம்ம வெயிட் ஏத்தாம விட மாட்டாங்க போல இருக்கே. இவன் இதுக்கு எங்க நின்றுட்டு இருக்கான்? உண்மையே வெஜ் பர்கர் இருக்கா? நீ சும்மா கலாய்க்கிறேன்னு நினைச்சேன். இங்க ஓ ஆமாடா, வெஜ் பர்கர் இருக்கு. அப்பான் ரெக்வஸ்டா? ஓகே, நம்ம ஒரு வெஜ் பர்கர் வேணா கேட்கலாமா? பர்கர் ஆஃப் தி டே வெஜ் பர்கர். ஓ இது எனக்கு தெரியாது. அனுப்பி உட்காந்தானா இல்ல வேற டேபிள்ல போய் உட்காந்தானா? ஒரே ஒரு விஷயம், வெஜ் பர்கர். தேங்க் யூ. தேங்க் யூ. ஓ பேட்டி மட்டும் கொடுத்துடுறாங்க. தேங்க் யூ. ஸோ நம்ம வந்து பர்கர் மன்னிக்கணும் போல இருக்கு. வச்சுக்கோ. ஓ பார்த்து ஒரு பண்ணு. ஓகே வாங்க. அதுக்கப்புறம் சீஸ் எடுத்துக்கோ. சீஸ் யா நாங்க வந்து பர்கர் எடுக்கிறோங்க. ஃபர்ஸ்ட் பர்கர் தான் பண்ண போறோம். சீஸ் லெட்யூஸ் வேணுமாடா? அம்மாக்கு எடுத்துட்டு போய் கொடுப்போம். தக்காளி, அப்புறம் ஹாலபின் 2 வச்சுட்டேனே அதுலயே. ஓகே யா ஓகே பாத்தீங்கன்னா அம்மா வந்துட்டாங்க. இது வெஜ் பர்கர்மா அப்பான் ரெக்வஸ்ட் தான் கொடுப்பாங்களாம். ஸோ வந்துட்டாங்க அவங்களுக்கு. ஏன்னா இடம் பிடிச்சி அம்மா அங்க உட்காந்துருந்தாங்க. ஸோ நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு அம்மாக்கும் சேர்த்து பர்கர் வாங்கினா அந்த அம்மாவே சதீஷ் போயிட்டு இது பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அம்மா வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுக்கான ப்ராசஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ மேபி டபாஸ்கோ சாஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஹாட் சாஸ் வேணும்னா ஹாட் சாஸ் வச்சுக்கலாம், சோய் சாஸ், அப்புறம் ஆலிவ் ஆயில் எல்லாமே வச்சிருக்காங்க. சரி நம்ம ஹாட் சாஸ் மட்டும் எடுத்துட்டு போயிடுவோம். அங்கே அம்மாவும் பேரனும் சேர்ந்து ஸ்வீட்ஸில் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க எல்லா டெசர்ட்ஸும். ஸோ சதீஷன் எடுத்தாருன்னு எனக்கு தெரியல, நான் இன்னும் எடுக்கவே இல்லை. 2 நம்ம ஃப்ரைஸ் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப வந்து நமக்கு கண்ணு உறுத்துது. அல்டிமேட்டா இருக்குங்க, உண்மையில பயங்கரமா இருக்கு. ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு செட்டு தான் காமிச்சேன். இன்னொரு செட்ல வந்து அந்த சைடு ஃபுல்லா ரோட்டிலாம் போய் பாத்துட்டு நான் வீடியோ இப்ப நான் சாப்பிட்டுட்டு போறேங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஸோ கொஞ்சோண்டு சூப் மட்டும் எடுத்துட்டு இருந்தேன். அங்க சூப்பு, ரோட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு
ஃப்ரூட் சாலட்ஸ் அது இதுன்னு இருக்கு. நான் அதை நெக்ஸ்ட் காமிக்கிறேன். சோ அம்மா இங்க என்ன சாப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஜ்ஜி பர்கர். எப்படி இருக்கு உங்க பர்கர்? சூப்பரா? ஃப்ரெஷ் பர்கர் எப்படி இருக்கு? அப்புறம் அது தவிர இங்க குக்கீஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸ் வச்சிருக்காங்க. யாருடைய ட்ரிங்க் இது? ஓகே, ஜஸ்ட் கேட்டேன். அப்புறம் டொபாஸ்கோ சாஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னுடைய சூப் இங்க இருக்கு. என்ன சூப் இது? கிளியர் சூப்பா? யா, அங்க 3 சூப் வச்சிருக்காங்க. ஒன்னு வெஜ், ஒன்னு வந்துட்டு சிக்கன், அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்துட்டு பொட்டேட்டோ லீக் சூப்னா வெஜிடேரியனா? பொட்டேட்டோ லீக் சூப்னு போட்டிருக்காங்க. லீக் ஹனி வந்து ஒன்லி டெசர்ட் டயட்ல இருக்கா இன்னைக்கு. டெசர்ட் அண்ட் ஃப்ரைஸ். சும்மா ஓஷன் சைட்ல உட்காந்து எப்படி ஜம்முன்னு சாப்பிட்றாரு பத்தியா, என்ஜாய் பண்ணி. இது நிஜமா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. இல்லமா, கேன் ஐ டேக் ஒன் சார் ஃப்ரைஸ் ப்ளீஸ்? ராணிக்கு ரொம்ப நாளா ஆசை இந்த சாதம் இதெல்லாம் சாப்பிடாம. ஆனா அவனுக்கு சாதம் பிடிக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரைஸும் டெசர்ட்டும் மட்டும் தான் லஞ்சா இருக்கணும்னு அது வந்து இன்னைக்கு அவனுக்கு நிறைவேறிச்சுங்க. சரி, நம்ம அதை சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட். நீங்க தான் உழுந்து சிரிப்பீங்க. சோ கிறிஷ் வந்துட்டு பாவம் குழந்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான். நான் சொன்னேன் இல்லடா நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன், நீ போயிட்டு கொஞ்சம் வேற எதனா ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம கொஞ்சம் வந்து பர்கர் ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஆனா பரவாயில்ல பத்தியா, வெஜிடேரியன் பர்கர் எல்லாம் கூட அவைலபிளா இருக்கு. கொஞ்சம் நம்ம மேக் அண்ட் சீஸும் ட்ரை பண்ணுவோம் அவன் எடுத்துன்னு வந்தது. அதுக்கப்புறம் அப்பதான் நம்மளால எல்லாத்தையும் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் ரைஸ். மேக் அண்ட் சீஸ் அல்டிமேட்டா இருக்குமா, நல்லா கிரீமியா. ஆனா இவ்வளவு கும்பலுக்கு எப்படி சமைச்சாங்கன்னே தெரியல. இவ்வளவு நிறைய ஐட்டம்ஸ், நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு ஐட்டம் எடுத்துன்னு வந்திருக்கான். என்ன ஐட்டம் பாருங்களேன், அதுவும் கேக்குது. அதுல வேற எடுத்துட்டு வந்துட்டு ஒரு லுக்க பத்தியா. அதாவது வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குவேன் நிறைய டயட். ஆனா பாசப்பட்டதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும். எப்படிமா இருக்கு? ட்ரை பண்ணியா? சாக்லேட் மூஸா? கேரமல்லா இருக்குமா? சாக்லேட் என்ன கலர்லயா இருக்கும்? ஓ ஓகே. சோ நம்ம அந்த சைடு வந்தோம்ல, நம்ம வந்துட்டு இன்னொரு சைடுல நான் நிறைய பார்த்தேன்னு சொன்னேன் பாத்தீங்களா. நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். சோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஸ்டார்டிங்கே. ஓ இல்ல இதெல்லாம் நம்ம பார்க்கல. இது வந்து சாலட் பார் ஆக்சுவலி. இங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் சாலட்ஸ்னு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க வந்து சாலட் சாப்பிட்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல, நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடுவோம். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு காஃபி தான் நினைக்கிறேன். டீலாம் இல்ல, வெறும் காஃபி மட்டும் வச்சிருக்காங்க. ரெகுலர் டீ கேப் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. டீ வேணும்னா டீ கூட இருக்கு. நீங்க வேணும்னா இதுல இருந்து வந்து ஹெர்பல் டீ, ஃபிளேவர் டீ, ஜிஞ்சர் லெமன், இங்க பாருங்களேன் ஹெர்பல் ஜிஞ்சர் லெமன் அது இதுன்னு போட்டிருக்காங்க. பரவாயில்ல, கிரீன் டீ எல்லாமே இருக்கு, வேணா எடுத்துக்கலாம். சரி ஓகே. ஹனி கூட வச்சிருக்காங்க இது பண்றதுக்கு. அப்புறம் நான் சொன்ன பாத்தீங்களா சூப்ஸ். இன்னொரு சைட்ல இன்னொரு ஒரு சூப் இருக்கு. எங்க சோ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு இது நூடுல்ஸ் சூப்பா. சோ பாருங்க, இது வந்துட்டு நூடுல்ஸ் சூப். அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரீமி பொட்டேட்டோ லீக் சூப். ஸோ இதுதான் எனக்கு தெரியல வெஜிடேரியனா இல்ல நான் வெஜிடேரியனா அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருந்தது. அதான் நான் சாப்பிடல, அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் நம்ம பொட்டேட்டோ சூப் வந்துட்டு வெஜிடேரியனா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர் மெலான், கேன்ட்லோப், அதுக்கப்புறம் வந்து பைனாப்பிள் எல்லாமே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் வந்து இந்தியன் ஏரியா போல இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மேங்கோ பிக்கல். அது இங்க பாருங்க, மாங்காய் ஊறுகாய், அதுக்கப்புறம் தால் கா, அது ஜெயின் ஃபுட். ஸோ ஜெயின் ஃபுட்னா ஆனியன் அண்ட் கார்லிக் இல்லாத மாதிரி. ஸோ எல்லா பீப்புளும் சாப்பிட்ற மாதிரி, வீகன் பீப்புளும் சாப்பிட்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆலு மேத்தி மட்டர்ன்றது வந்து பட்டாணி, அது எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ரோட்டி வச்சிருக்காங்க. லெட்ஸ் ஓபன் அண்ட் செக். வாவ், சூப்பர் சுட ரோட்டி. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா செட்டிநாட் கார்லிக் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து சிக்கன் ஆக்சுவலி. ஸோ இங்க வந்து சிக்கன் கார்லிக் ஃப்ரைட் ரைஸ். ஓகே, இந்த சைடு ஐ திங்க்
ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிர் ஃப்ரை சசமி கிரீன் பீன்ஸ், ஸோ பீன்ஸ் பொரியல். அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு பாஸ்மதி ரைஸ், ஸோ ரைஸ் வேணுங்கிறவங்களுக்கு. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி வந்து சாலட் பார். இங்க வந்து கார்பான்சோ பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஊர்ல வந்து சிக்பீஸ் தான் கார்பான்சோ பீன்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஆனியன் அண்ட் பெப்பர் வித் லெமன் அண்ட் பார்க்கவே யம்மியா இருக்கு. அதே மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டே இருக்காங்க. எவ்வளவு பிளேட்ஸ் கிளீன் பண்ணுவாங்கன்னு தெரியல. எப்பா அல்டிமேட். ஸோ இங்க வந்து வெறும் அப்படியே முழு ஃப்ரூட்ஸே வச்சிருக்காங்க. நாங்க என்ன பிளான் போட்டுக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி நாள் போகும்போது சும்மா 2 ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், போகும்போது கார்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சைடு என்ன இருக்கு அப்படின்னு நாங்க பாக்கல. இப்போ நம்ம அப்படிதான் வந்தோம். ஆக்சுவலா பார் இருக்கு இந்த சைட், பாத்தீங்கன்னா பார் இருக்கு. ஸோ இந்த பக்கம் தான் நம்ம வந்தோம். யாரோ சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க. சரி ஓகே, நம்ம அந்த பொட்டேட்டோ லீக் மற்றும் சூப் வந்து வெஜிடேரியனான்னு மட்டும் கேட்டுக்குவாங்க. கேட்டேன் ஆக்சுவலா பொட்டேட்டோ லீக் சூப் வந்து வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, நான் பர்சனலா லைக் சூப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வந்து இந்த பொட்டேட்டோ லீக் சூப் எடுத்துருவோம். இன்னொரு வெஜிடேரியன் சூப் இருந்தது, அது அந்த சைடு இருந்தது. நம்ம அப்புறமா அந்த சைடும் நான் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி ஓகே, இது நம்ம எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு பொறுமையா சாப்பிடலாங்க. மணி இப்பதான் வந்து 1 ஆகுது. பொறுமையா நம்ம இந்த சூப்பை முடிப்போம். இப்பதான் ஒரு சூப்பை முடிப்போம், நெக்ஸ்ட் சூப்பை சாப்பிடலாம். இப்பதான் வந்திருக்காரு அவர் நம்மளோட ஜாயின் பண்றதுக்கு. ஸோ அதுல வேற அவருக்கு வந்து எங்க சூப் இருக்குன்னே தெரியல. ஸோ இங்கதான் வந்துட்டு சிக்கன் சூப் அண்ட் பொட்டேட்டோ லீக் சூப் இருக்கு. ஸோ இது வந்து வெஜிடேரியன், டோட்டல் ஃபுல் வெஜிடேரியனா. ஏன் எனக்கு வைங்க, நான் எடுத்துட்டு போறேன். நீங்க இப்ப சாப்பிட போறீங்கல்ல பிரெட் கிரம்ஸ். ஆமா பிரெட் கிரம்ஸ் சுத்தம் பாருங்க. ஃப்ரூட்டான்ஸ் 1-2 போடுங்க, சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரூட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. தால் தட்கா எல்லாம் வச்சிருக்காங்கப்பா. அது வந்து பீன்ஸா. தாராளமா ட்ரை பண்ணுங்க. சிக்கன் கார்லிக் ஃப்ரைட் ரைஸ். அதுக்கப்புறம் அங்க ரோட்டி அண்ட் கிரேவி எல்லாம் இருக்கு. இது மட்டும் இல்ல, ஃபுட்டு மட்டும் இல்ல, ஜூஸ் வாட்டர் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. வாட்டர் அது ஐஸ்ட் வாட்டர். இது வந்து அன்ஸ்வீட்டன் டீ. இது லெமனேட் அண்ட் இது ஸ்ட்ராபெரி கிவி ஜூஸா. சரி நம்ம ஸ்ட்ராபெரி கிவி ஜூஸ் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க இந்தியன்ஸை பார்த்தேன். நான் கூட நினச்சிருந்தேன் சரி யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு தான் யோசிச்சேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம வந்திருக்க ஷிப்பு என்ன அப்படின்றத நான் ஏற்கனவே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். லெமனேடு, டீ, மேங்கோ ஜூஸு, ஸ்ட்ராபெரி ஜூஸு, அப்புறம் இது என்னடா ஜூஸு, கிவி ஸ்ட்ராபெரி, எல்லா ஜூஸும் சேர்ந்து உள்ள போயிட்டு இப்போ கலக்கட. ஸோ சதீஷ் வந்து ஃப்ரைட் ரைஸ் அண்ட் பீன்ஸ் தான் ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நாங்கள் நிறைய கொண்டுட்டு வர மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு காலி ஆக தான் எடுத்துகிட்டு வரோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசன் வந்துட்டு லைக் ஃபுட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் எங்களுடைய இதுவாக இருந்தது. இல்லைன்னா நானும் அவரும் சேர்ந்து ஒரே பிளேட்டில் எடுத்துகிட்டு வர்றது அந்த மாதிரி. நான் இப்போ சூப் கொண்டு வந்தேன்னா, ஸோ நான் சூப் முடிச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஐட்டம் கொண்டுட்டு வருவேன். ஸோ இவர் முடிச்சதுக்கப்புறம் தான் இது நெக்ஸ்ட் ஐட்டம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் வந்துட்டு ஃபுட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி தான் நாங்கள் பசங்கக்கிட்ட சொன்னோம். ஆனால் அவங்க வந்து ஒரு குஷியில் வந்து லைக் ஃபுல் பர்கர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்களால சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நானும் வந்து கொஞ்சம் சாப்பிட்டேன். சதீஷ் அதான் சொல்லிட்டு இருந்தார், இப்போ சாப்பாடு அதில் வந்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டாணி வந்து அது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கான். சரி நம்மளும் டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் நம்மளும் போயிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருக்கோம். ரோட்டி தான் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ரோட்டி சொதப்பிட்டான், கிரேவி நல்லா இருக்கு. என்ன பண்ற? அனி வந்து பாத்தீங்கன்னா இங்க உட்காந்து பர்கர் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. பாவம் குழந்தை எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு அவரால வாயை தரது சாப்பிட முடியலமா, வயிறு சாமா ஃபுல்லு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்க டெசர்ட் செஷனுக்கு வந்திருக்கோம். எனக்கும் சேர்த்து இருக்கிறீங்களா? ஒன்னு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். யா ஸோ நானும் சதீஷ் என்ன பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க 2 பேரும் ஒன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஆப்ரிகாட் கோகனட் க்ரீம் பஃப்ஸ். ஓகே, இது வந்து ஆப்ரிகாட் லெமன் பிஸ்டாஷியோ பை. இது 2 எடுக்கிறீங்களா? ஆப்ரிகாட் இது பார்க்கவே ரொம்ப யம்மியா இருக்கு. பார்க்க பயங்கர யம்மியா இருக்கு. அதனால எனக்கு 2 எடுங்க. 2 ஏன் பின்னாடி என்ன எடுக்கிறீங்க? முன்னாடி என்ன எடுங்க. யா
எஸ் ப்ளீஸ். ஸோ குக்கி எல்லாத்துலயும் 2 எடுங்க பாப்போம். எஸ் 2 ஈச். ஸோ குக்கி நம்ம வந்து சும்மா ரூம்க்கு எடுத்துட்டு போய் உட்காந்து கூட சாப்பிட்டுக்கலாம் என்னப்பா. அதனால why not தெரியலையே. சாப்பிட்டு சாப்பிட்டே வயிறு வந்து டயர்ட் ஆயிடுவோம் போல இருக்கு, அந்த அளவுக்கு இதுவா இருக்கு. அப்போ சமைச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க, சமைச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமா அந்த சைடு வேற இருக்குப்பா. அம்மா ஒண்ணு சாப்பிட்டாங்க குட்டி கப்ல, அதெல்லாம் காலி ஆயிடுச்சு போல இருக்கு. செகண்ட் செட் வந்திருக்கு போல இருக்கு. நீங்க அந்த சைட் தான் பாத்தீங்களா? அந்த சைட்ல நம்ம போகவே இல்லை. போய் பார்க்க வரீங்களா? வாங்க நம்ம அந்த சைட் போய் பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு செரி டாட்டா. சூப்பரா இருக்கு. ஸோ எங்க தட்டை பாத்தீங்கன்னா டெசர்ட் ஃபுட்ல வந்து ரொம்ப வழியுது. இது வந்துட்டு கேரட் கேக். யா கேரட் கேக்ல கேரட் இருக்குமா, மைசூர் பாக்குல மைசூர் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் கேரட் கேக்ல கேரட் இருக்குமா. ஆப்பிள் பவுண்ட் கேக் வேண்டாம், எனக்கு வேண்டாம், போதும். ட்ரை பண்ணலான்றீங்களா? வயிறு ரொம்ப ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு இதை பாக்குறதுக்கு. நோப் நோப் எடுத்துருவான். சரி ஓகே, எடுத்து ட்ரை பண்ணிடுவோம். பார்த்து ஆப்பிள் உள்ள விழுந்துற போகுது, எல்லாம் விழுந்துற போகுது. ஓகே, இந்த கேக்கை வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோங்க. பாத்தீங்கன்னா எங்க இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருந்தது. இவர் கேக்கை கவர் பண்ண சொன்னாரா, அந்த பொண்ணை கவர் பண்ண சொன்னாரான்னு தெரியல. ரொம்ப நேரமா இருங்க இந்த பொண்ணுதான். இவர் வந்து ரொம்ப நேரமா வந்து ஓடி போய் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி நான் தான் சொன்னேன், என்ன கவர் பண்றீங்களா கேக்கை கவர் பண்றீங்களான்னு கேட்டுட்டு இருந்தேன். சரி ஓகே போலாமா? பாக்கணும்னா இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க, இவருடைய கைவண்ணம் நல்லா உங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணை சுத்தி சுத்தி வீடியோ எடுத்தத இந்த மேம் அப்படியே தெரியாத மாதிரி. டெசர்ட் ஸ்பூன் எடுத்துட்டு வரேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் வந்து டெசர்ட் நானும் சதீஷும் ஒரே பிளேட்டில் கொண்டு வந்துட்டோம். ஸோ தட் இதை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லைக் ரெண்டாக இருக்கிறது வந்து செப்பரேட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது தான். குக்கீஸ்லாம் நம்ம இப்போ ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வந்து உட்காந்து ஜாலியாக உட்காந்து சாப்பிட்லான்றதும் பிளானு. மிச்சதெல்லாம் வந்துட்டு ஹாஃப் எடுத்துக்கலாம் அப்படின்றதாங்க பிளானு. ஸோ இது வந்து க்ரீம் பஃப்ஸ் தான். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் டோனட்ஸ்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபில்லிங் வச்சுருந்தாங்க. அது நிஜமாகவே அல்டிமேட்டாக இருந்தது. லைக் எல்லா எல்லா கேக்ஸ் அண்ட் எல்லா டெசர்ட்ஸும் சூப்பர்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று லைக் இப்போவும் நினச்சாலுமே வந்து நான் கூறுதுன்னு சொல்லணும். இது வந்து பீட்சா டார்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மூஸ் கேக், அதுக்கப்புறம் கேரட் கேக் அவ்வளோ எம்மியாக இருந்தது. அந்த நடுவில் இருக்க ஃபில்லிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. குக்கீஸ்லாம் நாங்கள் வந்துட்டு என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஓட்மெல், ரைசின் குக்கி, அதுக்கப்புறம் சுகர் குக்கி. சரி ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை பார்த்தாலே நமக்குலாம் வயிறு ஃபுல்லாகிடும் போல் இருக்குங்க. அவங்களுக்கு வந்து ரூம் என்ன டூர் கொடுக்கல, ரூம் டூர் கொடுக்கல. ஸோ இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ரூம் டூர் கொடுக்குறேன். போயிட்டு ரூம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.